ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சினி அப்டேட். தமிழ் சினிமாவில் தேடல் குறித்து பல ஃபேண்டசி கதையே வந்திருக்கு. இதில் இந்த வாரம் ஜீவா, அர்ஜுன், ராஷிகண்ணா நடிப்பில் பாடலாசிரியர் விஜய் இயக்கத்தில் வெளிவந்திருக்க அகத்தியா படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவா சினிமாவில் ஆர்ட் டைரக்டராக இருக்க அவர் முதல் படமே ட்ராப் ஆகுது. அவர் கஷ்டப்பட்ட ஃபோட்டோ செட் அப்படியே வீணாகி ராஷிகண்ணா ஜீவாவோட ஒரு கேரி ஹவுஸாக இதை மாற்றலாம் என ஐடியா தராங்க. அதனால் ஸ்கேரி ஹவுஸாக அதை மாற்றி வியாபாரம் பார்க்க அங்கு பல அம்னாஷிய விஷயங்கள் நடக்குது. அப்போது ஜீவாவுக்கு ஒரு பழைய ரீல் கிடைக்க அதில் அர்ஜுன் ஒரு சித்த மருத்துவராக வராரு. அர்ஜுன் 1940 சித்த மருத்துவராக வந்து அப்போதுள்ள ஒரு கொடூரமான ஃப்ரெண்ட்ஸ் ராஜாவின் தங்கையை குணப்படுத்துகிறாரு. அதோட எலும்பு கேன்சருக்கான மருந்தையும் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறாரு. அதோட அந்த கதை முடிய ஜீவாவோட அம்மாவுக்கு இந்த நோய் இருக்குது. ஜீவா எப்படியாவது 1940 என்ன நடந்துச்சு என்பதை அறிய வேண்டும் என நினைக்கிறாரு. அதோட அந்த கேன்சர் மருந்து கண்டுபிடிச்சாங்களா, அப்படி இருந்தால் அதை எடுத்து நம்ம அம்மாவை குணப்படுத்தலாம் என நினைக்கிறாரு. இதற்கு ஒரு பேய் தடையாக வர பிறகு என்ன ஆச்சுன்றதா படத்தோட மீதி கதை. ஜீவா நீண்ட வருஷம் கழிச்சு ஒரு பிளாக் மூலம் ஹிட் கொடுக்க மீண்டும் ஒரு புதிய முயற்சியை ஃபேண்டசி கதையில் களம் கண்டுள்ளார். அவர் தன் கதாபாத்திரத்தை சிறப்பாகவே செஞ்சுருக்காரு. அதே நேரத்தில் சித்த மருத்துவராக வரும் அர்ஜுன் வழக்கம் போல் தன் அலட்டல் இல்லாத நடிப்பை நிறைவாக செஞ்சுருக்கார். வில்லனாக வரும் எட்வர்ட் கவனம் இருக்கிறார். ராதா ரவியும் வெள்ளைக்காரர்கள் கைக்கூலியாக எல்லோரையும் வெறுப்பேற்றும் நக்கல் பேச்சில் ரசிக்க வைக்கிறார். மேலும் 1940 தற்போது நடக்கும் கதை என மாறி மாறி வருது. இதற்கு ஒரு காரணியாக வழக்கம் போல் பேய் படங்களாக வந்து செல்குது. ஆனால் அர்ஜுன் எடுத்த வீடியோ ஏதோ நேரிலேயே பார்த்தது போல் ஜீவாவுக்கு தெரியதெல்லாம் லாஜிக் என்றாலும் வேறு எதுவும் செய்ய முடியாது. நமக்கு காட்டியாக வேண்டும் அல்லவா. 1940 காட்சிகள் பாரதிதாசன், அம்பேத்கர், இரட்டைமலை சீனிவாசன், முரசொலி போன்ற ரெஃபரன்ஸ் ரசிக்க வைக்குது. அதே நேரத்தில் மகதீரா கதை போல் அந்த காலம் இந்த காலம் என்று கதை நகர்ந்தாலும் எழுந்து உட்கார வைக்கும் காட்சி அளவிற்கு எந்த ஒரு சுவாரஸ்ய காட்சியும் இல்லை. அதிலும் இந்த மாதிரி பேய் படங்கள் என்றாலே காமெடி காட்சிகள் ஒர்க் ஆக வேண்டும். ஆனால் இது அவர்கள் காமெடி என்று சொன்னாலும் நமக்கு சிரிப்பு வரல. டெக்னிக்கலாக படத்தோட ஒளிப்பதிவு சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அதிலும் 1940 வரும் காட்சிகள் எல்லாம் சிறப்பு. யுவன் இசை பெரிதும் கவரல. கிளைமேக்ஸில் இருந்த பிரம்மாண்டம் விறுவிறுப்பு படம் முழுவதும் இருந்திருக்கலாம். ஆனால் அதுவும் மார்வல் படமாக டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் பார்த்தது போலவே இருக்குது. இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்திங்கன்னா படத்தோட கதைக்களம். அப்புறம் 1940 முக்கியமாக அர்ஜுனோட நடிப்பு ஃபர்ஸ்ட் ஹாஃப். மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா பல பேய் படங்களில் பார்த்து பழகி போன காட்சி தான். இது ஹாரர் படமா இல்லை ஃபேண்டசி படமான்றதை நோக்கி நாம் போவது என்ற குழப்பம் இருக்குது. மொத்தத்தில் அகத்தியா சுவாரஸ்யத்தின் உச்சமாக இருக்க வேண்டிய கதைக்களம் சுமாராக வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த படம் பார்த்தவங்களாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.